புத்தகம் தன் வரலாறு கூறுதல். வணக்கம் நண்பர்களே, நான் ஒரு புத்தகம் பேசுகிறேன். இன்று என் வரலாற்றை உங்களிடம் கூறப்போகிறேன். என் வாழ்க்கை ஒரு சிறிய விதையிலிருந்து தொடங்கியது. அந்த விதை வளர்ந்து பெரிய மரமாக மாறியது. அந்த மரம் வெட்டப்பட்டு காகிதமாக உருவாக்கப்பட்டது. பின்னர் அந்த காகிதங்களில் எழுத்தாளரின் அழகான எண்ணங்களும் அறிவும் அச்சிடப்பட்டன. அப்படிதான் நான் ஒரு புத்தகமாக பிறந்தேன். பிறந்த நாளிலிருந்தே மனிதர்களுக்கு அறிவை வழங்குவதே என் நோக்கமாக இருந்தது. பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாடங்களை கற்பித்தேன். கதைகள் மூலம் நல்ல பண்புகளையும் ஒழுக்கத்தையும் வளர்த்தேன். அறிவியல், வரலாறு, இலக்கியம், கணிதம் போன்ற பல துறைகளின் அறிவை மக்களிடம் கொண்டு சென்றேன். பண்டைய காலங்களில் நான் ஓலைச்சுவடிகளாக இருந்தேன். அப்போது அறிஞர்கள் தங்கள் அறிவை ஓலைகளில் எழுதி பாதுகாத்தனர். பின்னர் காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டதும் நான் புத்தக வடிவம் பெற்றேன். அச்சுக்கருவி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு என்னை ஆயிரக்கணக்கான பிரதிகளாக உருவாக்க முடிந்தது. இதனால் அறிவு உலகம் முழுவதும் பரவியது. பல பெரிய மனிதர்களின் வெற்றிக்கு பின்னால் நானும் ஒரு காரணமாக இருந்தேன். அவர்கள் என்னை படித்து அறிவை பெற்றனர். அவர்களின் சிந்தனை வளர்ந்தது. புதிய கண்டுபிடிப்புகள் உருவாயின. சமுதாய முன்னேற்றத்திற்கும் நானே அடித்தளமாக இருந்தேன். இன்றைய காலத்தில் கணினி, இணையம், மொபைல் போன்ற தொழில்நுட்பங்கள் வளர்ந்துள்ளன. எனினும் எனது மதிப்பு குறையவில்லை. அச்சு புத்தகமாகவும் மின்னூலாகவும் நான் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்து வருகிறேன். என்னை படிக்கும் பழக்கம் மனிதனின் மொழித்திறன், சிந்தனை திறன் மற்றும் கற்பனை திறனை வளர்க்கிறது. ஆனால் சிலர் என்னை வாங்கி அலமாரியில் வைத்துவிட்டு படிப்பதில்லை. சிலர் என்னை பத்திரமாக பாதுகாக்காமல் சேதப்படுத்துகின்றனர். அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஒரு நல்ல நண்பனைப் போல என்னை நேசியுங்கள். தினமும் சிறிது நேரமாவது என்னுடன் செலவிடுங்கள். ஒரு புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம் என்று கூறுவார்கள். இந்த உலகில் அறிவை தேடும் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறேன். எனவே மாணவர்களே, புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையுங்கள். நன்றி, வணக்கம்.